ஸ்ரீ ரேவா காண்டம் 232 அத்தியாயம். ரேவா காண்டத்தின் நிறைவு. சூத்தமா முனிவர் கூறினார், பிராமணர்களே, குந்தியின் மகனுக்கு அர்ஜுனனுக்கு முன்னொரு காலத்தில் மார்க்கண்டேய முனிவரால் கூறப்பட்டவாறே ரேவா நதியின் நர்மதை நதியின் சிறப்பான பெருமை உங்களுக்கு இங்கே எடுத்துரைக்கப்பட்டது. அதே போல சில சிறப்பு பண்புகளை கொண்ட தீர்த்தங்களின் புனித நீர்நிலைகளின் தொகுப்புகளும் முறையான வரிசையிலும் சரியான எண்ணிக்கையிலும் என்னால் விவரிக்கப்பட்டன. இந்த புனித தன்மையின் இணையற்றது. இது பாவங்களை முழுமையாக அழிக்கக்கூடியது. நர்மதை நதியின் கதையும் முனிவரால் கூறப்பட்ட பெருமையும் புண்ணியம் தரக்கூடியவை. முனிவர்களே, மிருகண்டு முனிவரின் புத்திசாலியான மகனும் நர்மதை நதிக்கரையில் 7 கல்ப காலங்கள் வாழ்ந்தவருமான அந்த பிராமணர் பரம்பொருளை அறிந்தவர்களுள் மிக சிறந்தவராக திகழ்ந்தார். முன்னொரு காலத்தில் அனைத்து தீர்த்தங்களையும் நதிகளையும் தரிசித்த பின்னர் அவர் ரேவா நதியை நர்மதையை அடைக்கலமாக நாடினார். அவளை பல கல்ப காலங்களை நினைவில் கொண்டவளாகவும் சிவனின் திருவுருவிலிருந்து தோன்றியவளாகவும் இவளின் கலை பகுதி என்று சிவனாரால் போற்றப்பட்டவளாகவும் அவர் கண்டார். அவள் முதுமையும் மரணமும் இல்லாத தெய்வீக நதி. அசுரர்களை தைத்தியர்களை பெருமளவில் அளிப்பவள். அவள் பெரும் ஆற்றல் கொண்டவள். உலகியல் வாழ்வை, பிறப்பு இறப்பு சுழற்சியை அளிப்பவள். சிவபெருமானின் பவனின் ஜானவி கங்கை போன்றவள் ஆவாள். மார்க்கண்டேய முனிவர் அவள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அதனால் அவர் முதுமை மற்றும் மரணத்திலிருந்து விடுபட்டார். சிறந்த முனிவர்களே, அவற்றின் இரு கரைகளிலும் படிப்படியாக 60,60,000 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஆறுகளும் அவற்றின் தீர்த்தங்களும் உள்ளன. ஆனால் சிறந்த முனிவர்களே, அவை எதுவும் ரேவா நதி நர்மதை நதிக்கு இணையானவை அல்ல என்று நான் கருதுகிறேன். பிராமணர்களே, நீங்கள் வினவிய அனைத்தும் உங்களுக்கு விவரிக்கப்பட்டன. இவற்றை முதலில் வாயுதேவன் மகேசனின் திருவாக்கிலிருந்து நேரடியாக செவிமடுத்து முனிவர்களுக்கு கூறினார். அதே போல மிருகண்டுவின் மைந்தரான மார்க்கண்டேய முனிவரும் அந்த புனித நதியையும் அதன் தீர்த்தங்களையும் நேரில் கண்டு பாண்டுவின் மைந்தனுக்கு யுதிஷ்டிரனுக்கு அவற்றை விவரித்தார். சிறந்த பிராமணர்களை, இவ்வாறு 3 உலகங்களிலும் அரிதான நர்மதை நதியின் புண்ணிய வரலாறு உங்களுக்கு கூறப்பட்டது. பாவங்களை போக்கும் ரேவா நதியின் நீரை அடைந்த ஒருவருக்கு மற்ற ஆயிரக்கணக்கான ஆறுகளில் நீரால் என்ன பயன்? மேகலா, நர்மதை நதியின் நீரை சார்ந்திருப்பவர் நிரந்தரமான முக்தியை அடைகிறார். ஒரு மனிதன் நம்பிக்கையுடனோ அல்லது நம்பிக்கை இல்லாமலோ அந்த நதியை சார்ந்து அதன் தீர்த்தங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டால் அவன் விரும்பிய அனைத்தையும் நிச்சயமாக பெறுவான். நர்மதை நதியின் இந்த நீர் நேரடியாக பிரம்மா, சேகரி, விஷ்ணு பகவான் மற்றும் மகத்தான ஹரன் சிவன் ஆகியோரின் வடிவமாகவே உள்ளது. இதுவே உருவமற்ற பிரம்மம் மற்றும் கைவல்ய பரம்பொருளுடன் ஒன்றிணைந்த நிலையாகும். கலியுகத்தில் மனிதர்கள் ரேவா நதியையும் அதற்கான ஆர்வமிக்க சேவையையும் நினைவு கூறாத வரை மட்டுமே மகிழ்ச்சியான பலன்களை தவிர தீர்த்தங்களும் ஆறுகளும் தங்கள் பெருமையை முழங்கிக் கொண்டிருக்கும். நிச்சயமாக உலக நலனுக்காக நதி வடிவிலான சக்தியான இந்த ரேவா நதியை சிவபெருமான் தனது சொந்த உடலில் இருந்தே வெளிப்படச் செய்தார். கலியுகத்தில் நர்மதை நதியின் திருநாமத்தை போற்றி புகழ்வது நடைபெறாத வரை மட்டுமே யாகங்கள், காடுகள் மற்றும் புனித தலங்கள் போன்றவை தங்கள் பெருமையை அதிகம் முழங்கிக் கொண்டிருக்கும். பூமியில் உள்ள மனிதர்கள் பார்கரிடமிருந்து சிவபெருமானிடமிருந்து தோன்றிய இந்த நதியை நர்மதை நதியை நாடி செல்லும் வரையில் மட்டுமே தவம், தானம், விரதம் மற்றும் பிற நற்செயல்களின் பலன் கணக்கில் கொள்ளப்படுகிறது. இதன் வடகரையில் வசிப்பவர்கள் ருத்ரனின் அடியார்கள் ஆவர். அவர்கள் ருத்ரனின் உலகத்தை அடைகிறார்கள். தென்கரையில் வசிப்பவர்கள் வைஷ்ணவ லோகத்தை அடைகிறார்கள். நரகங்களை அழிக்கும் வல்லமை கொண்டதும் சிவபெருமானாலேயே உருவாக்கப்பட்டதும் இடைவிடாது பாய்வதுமான இந்த நர்மதை நதி பாயும் நிலப்பகுதிகளில் வசிப்பவர்கள் பாக்கியசாலிகள் மற்றும் மேலானவர்கள் ஆவர். பார்வதி தேவியின் நாயகருமான சிவபெருமானிடமிருந்து தோன்றிய இந்த நதியின் புண்ணிய நீரை பருகுபவர்கள் உண்மையில் புண்ணியசாலிகள் ஆவர். அவர்கள் ஒருபோதும் துயரத்தை அடைவதில்லை. பிராமணர்களே, ரேவா நர்மதை நதியின் இணையற்ற இந்த புனிதமான
வரலாற்றை செவிமடுப்பவர் அல்லது அதை புகழ்ந்துரைப்பவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். வேதங்களையும் அவற்றின் 6 அங்கங்களையும் பத மற்றும் கிரம முறைகளில் முறையாக செவிமடுப்பதால் கிடைக்கும் பலனை விட இதன் மூலம் கிடைக்கும் பலன் 8 மடங்கு அதிகம். ரேவாவின் வரலாற்றை ஒரு முறை செவிமடுப்பதன் மூலம் 12 ஆண்டுகள் நடைபெறும் சத்திர யாகத்தை செய்பவர் பெரும் பலனை ஒருவர் பெறுகிறார். ரேவா நதியின் பெருமையை ஒரு முறை செவிமடுப்பதன் மூலம் அனைத்து புனித தீர்த்தங்கள் மற்றும் கடல்கள் போன்றவற்றில் நீராடிய பலனை ஒருவன் பெறுகிறான். இந்த வரலாறு அறநெறியை வளர்க்கக்கூடியது. இது அனைத்து நாடுகளிலும் மிகச் சிறந்தது. எந்த ஒரு கிராமம், நகரம் அல்லது பகுதியிலும் எந்த வர்ணத்தை சேர்ந்த ஒருவராலும் இது எழுதப்பட்டு நகல் எடுக்கப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டால் அந்த மனிதரே பிரம்மதேவர், அவரே சிவன், அவரே ஜனார்த்தனரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமால் ஆவார். இது அறம் மற்றும் செல்வத்திற்கான வழியாகும். இது அன்பு மற்றும் முக்தியை அருளக்கூடியது. தேவர்களாலும் போற்றப்படுவது. இது குருக்களுக்கெல்லாம் குருவாக திகழ்வது. பரிபூர்ண நிலையை அடைய செய்யும் ஒரு மகத்தான புனித நூலாகும். இறைவனால் அருளப்பட்ட இந்த புராணத்தை ஒரு மனிதன் எப்போதும் செவிமடுக்க வேண்டும். இதனை செவிமடுப்பதன் மூலம் ஒரு பிராமணர் வேதங்களில் புலமை பெறுகிறார், சத்திரியர் வெற்றி பெறுகிறார், வைசியர் செல்வம் பெறுகிறார், சூத்திரர் பக்திமான் ஆகிறார். பெண்கள் இதனை செவிமடுப்பதன் மூலம் கணவருடனான மகிழ்ச்சியான வாழ்வு, நல்ல சந்ததி, புகழ், இன்பம், சொர்க்கவாசம் மற்றும் மிகச்சிறந்த குடும்பத்தில் மறுபிறவி ஆகிய பேறுகளை பெறுகிறார்கள். பின்வரும் பாவிகள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். உணவருந்தும் வரிசையில் அமர வைப்பதில் பாகுபாடு காட்டுபவர், நன்றி அற்றவர், எஜமானருக்கு துரோகம் இழைப்பவர், நண்பர்களை ஏமாற்றுபவர், பசுவை கொன்றவர், விஷம் கொடுப்பவர், தன் மகள்களை விற்பவர், பிராமணரை கொன்றவர், மது அருந்துபவர், திருடன் மற்றும் குருவின் படுக்கையை பகிர்ந்து கொண்டவர், குருவின் மனைவியுடன் தவறான உறவு கொண்டவர், இவர்களும் பிற பாவிகளும் நர்மதையின் கதையை செவிமடுத்து ஓராண்டு காலம் அந்நதிக்கரையில் தங்கி வழிபாடு ஆற்றினால் சந்தேகத்திற்கிடமின்றி அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள். சமைத்த உணவை வீணாக்குபவர், வீணாக சமைப்பவர், தேவர்களையும் பிராமணர்களையும் இகழ்பவர், பெற்றோர், குரு, நல்லோர், அரசர் ஆகியோரை பழித்துரைப்பவர், இவர்கள் அனைவரும் சந்தேகத்திற்கிடமின்றி பாவங்களில் இருந்து விடுபடுகிறார்கள். தூய உள்ளம் கொண்டவர்கள் நர்மதை தொடர்பான இந்த புனித கதையை தினமும் செவிமடுத்து மலர்கள், பழங்கள், சந்தனம் மற்றும் பலவிதமான உணவு படையல்களால் அதை வழிபட்டு பெரும் பலனை அடைகிறார்கள். இந்த புனித கதையினை சிறப்பிப்பது என்பது தேவர்களையும் குருமார்களையும் சிறப்பிப்பதற்கு சமமாகும். இதன் பலன் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கிறது. இதில் எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. எனவே முழு முயற்சியுடன் இந்த புனித நூலை பக்தியுடன் வழிபட வேண்டும். இதை வாசிப்பவரை நறுமணம், ஆடைகள், அணிகலன்கள் போன்றவற்றை கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அத்துடன் ரேவா மகாத்மியம், நர்மதை நதியின் பெருமையை கூறும் நூல் எனும் இந்த நூலையும் போற்ற வேண்டும். நர்மதை நதியின் மங்களகரமான இந்த கதையை பொறுத்தவரை வேதங்களை பயில்வதாலும் அக்னிஹோத்திர வேள்விகளை செய்வதாலும் கிடைக்கும் அதே பலனை ஒருவன் பெறுகிறான். நர்மதை நதியின் வரலாற்றை செவிமடுப்பதன் மூலம் குருக்ஷேத்திரம், பிரபாசம், புஷ்கரம், ருத்ராவர்த்தம், கயா, வாரணாசி, கங்கா துவாரம், பிரயாகை, கங்கை கடல் சங்கமம் மற்றும் அதுபோன்ற பிற புனித தலங்களில் தீர்த்தங்களில் கிடைக்கும் புண்ணியம் முழுமையாக கிடைக்கிறது. நர்மதை நதியின் வரலாறு தொடக்கம், இடை மற்றும் முடிவு ஆகிய நிலைகளில் மங்களகரமானதாக திகழ்கிறது. இதனை பக்தியுடன் செவிமடுப்பவருக்கு கிடைக்கும் பெரும் பலனை குறித்து செவிமடுப்பீராக. சிவபெருமானின் திருத்தலத்தை அடைந்த பின்னர் அவர் ருத்ரனின் கணங்களின் பணியாளர்களில் ஒருவராக திகழ்வார். தேவ கன்னிகளால் சூழப்பட்டிருப்பார். சிவபெருமானுடன் இணைந்து மகிழ்ச்சி அடைவார். இது அறம் சார்ந்த ஒரு வரலாறு. இது புண்ணியமிக்கது. அனைத்து கதைகளிலும் மிகச் சிறந்தது. சிறந்தவர்களே இது 4 வர்ணத்தவர் எவருடைய இல்லத்திலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அத்தகையவரின் இல்லம் பாக்கியம் பெற்றது என்று நான் கருதுகிறேன். அந்த இல்லறத்தானும் அவரது குடும்பத்தினரும் கூட பாக்கியம் பெற்றவர்களே. ஒரு பக்தர் நர்மதை குறித்த இந்நூலை சிறப்பித்து மரியாதை செய்தால் அது நர்மதை நதிக்கும் இறைவனான மகாதேவருக்கும்
மகேஸ்வரனாருக்கும் மரியாதை செய்ததாகவே அமையும். இந்நூலை வாசிப்பவர் கௌரவிக்கப்பட்டால் தேவர்களும் முனிவர்களும் கௌரவிக்கப்பட்டதாகவே கருதப்படும். நர்மதை நதியின் முழுமையான மற்றும் சிறந்த வரலாற்றை எழுதச் செய்து அதனை ஒரு பிராமணருக்கு தானமாக அளிப்பவர் நர்மதை மற்றும் பிற அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெறுகிறார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இக்கதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் ஒரு அணிகலனாக திகழ்கிறது. இந்த புராணம் ருத்ரனால் சிவபெருமானால் கூறப்பட்டது. இது பெரும் புண்ணியம், சொர்க்க இன்பங்கள் மற்றும் புத்திர பாக்கியம் ஆகியவற்றை அளிக்கிறது. மேலும் செல்வம், புகழ் மற்றும் கீர்த்தியை வளர்க்கிறது. இது பக்தியையும் ஆயுளையும் பெருக்குகிறது. துயரங்களையும் தீய கனவுகளையும் அளிக்கிறது. இதனை வாசிப்பவர்களுக்கும் செவிமடுப்பவர்களுக்கும் அனைத்து சித்திகளையும் அதிசய ஆற்றல்களையும் விரும்பியவற்றையும் இது அருள்கிறது. பெரும் புண்ணியம் மிக்க இந்த புராணம் ஒருவரால் தானமாக அளிக்கப்பட்டு பிராமணரால் வாசிக்கப்பட்டால் அந்த பக்தர் அப்பிராணத்தில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு இணையான ஆண்டுகள் சிவலோகத்தில் வசிப்பார். இவ்வாறு நர்மதை நதியின் வரலாறு முதன்மை முனிவரான சூதரால் சிறப்பாக சர்வனின் சிவபெருமானின் திருவாக்கிலிருந்து வாயு தேவனால் பெறப்பட்டு பின்னர் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இது 3 உலகங்களாலும் அறியப்பட தகுந்தது. சூதர் இதனை முனிவர்கள் மற்றும் குலபதிக்கு முன்னிலையில் விவரித்தார். 232ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ரேவா காண்டம் நூல் நர்மதை நதியின் வரலாறு, புராணம், மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.